எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆதாம் பழத்தை எடுத்து சாப்பிட்டான், உலகம் முழுவதும் பாவம் வந்தது. இந்த ஒட்டுமொத்த பாவம் ஒரு பழத்துலதான் இருக்குதுன்னா, இவ்வளவு பாவம் வந்தது ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கா அப்படின்னு ஆயிருக்கு பாருங்க. அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், பழத்தை சாப்பிட்டான், பாவம் உலகத்தில். பழத்தை சாப்பிட்டதுனால வரல, ஆண்டவருக்கு தெரியாம என்ன பண்ணாம. இப்போ ஆண்டவர் வருவது, ஆண்டவரே நீங்க சொல்லிருக்கீங்க இந்த நன்மை தீவை அறியத்தக்க கனிய சாப்பிட கூட நீங்க என்ன பண்ணீங்க சொல்லிட்டீங்க. அப்படி என்ன இருக்கு, சாப்பிட்டா என்ன ஆயிரும் போது, கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு கேட்டிருந்தா எடுத்து என்ன பண்ணிருப்பாரு, அவரு கொடுத்துருப்பாரு. சாப்பிடுறா, அவன் சாப்பிடுவான், ஒன்றும் ஆயிருக்கு, உலகத்துல பாவம்னு வந்திருக்க. ஆனா மறைவா என்ன பண்றான், கீழ்படியாம உண்மை தன்மை அந்த இடத்துல என்ன பண்றான், இழக்க. ஆண்டவருக்கு நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், ஓனர் வந்த உடனே பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் ஆதாமோடு பேசுவதற்காக உலாவி வந்தார் ஏதேன் தோட்டத்துல. ஆண்டவர் வர டைம் ஆச்சு, வரட்டுமே, அதுக்கப்புறம் கேட்டு என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். சூப்பர்னா, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், நீ கேட்டல வச்சுக்கோ, கொடுத்துருப்பாரு ஆண்டவர். அது உண்மை. எதுக்கு வல்லமை இருக்கோ இல்லையா, உண்மைக்கு என்னைக்குமே வல்லமை. அதே வல்லமை இழந்தால் அந்த உண்மை இழந்ததுனாலதான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம். பாத்தீங்களா, இந்த எல்லா கஷ்டத்துக்கு காரணம் உண்மை தன்மையை இழந்ததுனால், பழத்தை சாப்பிட்டதுனால எல்லாம். அந்த பழத்துல அப்படி என்னது, பழத்துல என்னது, பழத்துல ஒன்றும் கிடையாது. ஆனா உண்மை என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். அவனுடைய பிரசனத்துக்குள்ள இருக்கும் பொழுது, நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுது என்ன பண்ண, உண்மையை இழந்துட்டான் பாருங்க. அந்த இழந்ததுனால வந்த விளைவுதான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. உண்மைத்தன்மை இல்லைன்னா நீங்க நன்மையா போகக்கூடிய வாழ்க்கையும் தீமையா தான் போகும். உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா தீமையிலும் நன்மை நடக்கும்.